God bless you all friends. Vanakkam and welcome back to my channel Star Colors Tamil with me Sharmila. இன்னைக்கு நாம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்பவே குயிக்கா பண்ணிரலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு ஸ்வீட் ரெசிபி. பால், பழம், சீனி, முட்டை இருந்தாலே நாம குயிக்கா இந்த ரெசிபி செய்ய முடியும். முட்டை, பால், பழம் உங்க குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? அப்படின்னா இந்த மாதிரி ஸ்வீட்டாக செய்து கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள், நான் இன்றைக்கி 2 பச்சை பழம் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில், 1 ஸ்பூன் சீனி, 1 கப் பால், 2 முட்டை, இவ்வளோதான். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் நாம் எடுத்து வச்சுருந்த 2 முட்டைகளை இந்த மாதிரி உடைச்சி ஊற்றிக்கோங்க. அது கூடவே நாம் எடுத்து வச்சுருந்த சீனி சேர்த்துக்கோங்க. சீனி அப்படியே முட்டை கூட மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூட நாம் எடுத்து வச்சுருந்த 1 கப் பாலையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பால் காய்ச்சி ஆற வச்ச பாலும் ஊற்றலாம், இல்லாட்டி பச்சை பாலும் ஊற்றிக்கலாம். இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த 2 பச்சை பழத்தை இந்த மாதிரி உரிச்சிக்கோங்க. உரிச்சிட்டு இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தயாராகிடுச்சு. இப்போ ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்ல சூடானதும் கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேவைன்னா உங்களுக்கு நெய், வெண்ணெய் ஊற்றணுமா இருந்தால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ அதில் நாம் கட் பண்ணி வச்சுருந்த பழத்தை அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அல்லது ஃபோர்க் வச்சு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ ஓரளவு இந்த பழம் வேக ஆரம்பிக்கும். கொஞ்சம் வெந்து அப்படி கொழகொழப்பாக ஆகும். ரொம்பவே கொழகொழப்பாக ஆகக்கூடாது. ஒரு பாதி அளவு கொழகொழப்பாக ஆனால் போதும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு மிக்ஸ் ஆனால் போதும். இப்போ இது கூட நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த முட்டை, பால், சீனி கலவையை அது மேலே இந்த மாதிரி மெதுவாக ஊற்றிக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸில் இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்படியே கேஸை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி வச்சு இந்த மாதிரி மூடி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். இதை அப்படியே இன்னொரு தவால இப்படி கமத்தி போடுங்க. ஒரு பக்கம் வெந்துடுச்சு, இன்னொரு பக்கம் நமக்கு வேகணும். அதுக்காக இந்த மாதிரி போடுங்க. போட்டுட்டு திரும்பவும் 1 ஸ்பூன் அல்லது ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி பண்ணுங்க. இதையுமே ஒரு மூடி போட்டு மூடி வைக்கிறதா இருந்தால் மூடி வச்சுக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. இந்த பக்கமும் நல்லா வேகணும். அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் அது கரியாமல் உங்களுக்கு வேகும். ஸ்பாஞ்சியான ஒரு ஸ்வீட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கரண்டி வச்சு நமக்கு தேவையான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.